எப்படி யாருக்கும் கேட்க முடியாதுன்னு ஒரு சில கான்செப்ட்லாம் வருது. சில திட்டங்களை பார்த்தீங்கன்னா லட்சணத்தை போட்டு பணம் நிறைய இருக்காங்க. 1,00,000 போட்டுருக்கு, 2,00,000 போட்டுட்டு அங்கே போய் இதுதான் கேட்க முடியாம பணம் வருமானம் இல்லை. அப்படியே வந்தாலும் ஒரு பெருமான வருமானம் வந்துருக்கு. முழு ஒரு 6 லட்சம் போடுறது அப்படின்னா 6 லட்சம் ஒரு 2 லட்சம் 4 லட்சம் வந்து சட்டை ஓட்டுறது மாதிரி வரும். அது கேஷா வந்துருக்காது. இப்போ கேட்கறதுக்கும் முடியாது, அப்படிதான் சொல்றது. ஆனால் உதவுங்கிற திட்டத்தில் வந்து நீங்க செலுத்துற வந்து தொகை வந்து நீங்க செலுத்தின் தொகை முதல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று 2010 பொறுத்தவரை நீங்க முழு பயணம் கிடைச்சது. அதாவது நீங்க எந்த பண்ண கொடுக்குற 10 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இம்மீடியட்டா கிடைச்சது. அதனால வந்து இந்த லட்சத்தை பாதிப்பு இல்லை. அது போக அது மட்டும் இல்லாத நிறைய ஒரு வருமான வாய்ப்பு வச்சிருக்கோம். அதை பயன்படுத்தி நீங்க உபயோகப்படுத்தி உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து அதை எடுத்து பயன்படுத்தி அதுக்கு மேல நீங்க 2000 கொடுக்குறீங்க. அது இது பண்ணுறீங்க. அதுக்கு மேல அதிக வருமான வாய்ப்பு இல்லை வேணும், எனக்கு வேலை நல்ல வேலை இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து வேலையை கூட இருக்கிறவங்க தொழில் பண்றவங்க தொழில் பண்றது பண்றதுக்கு முடியாத இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம திட்டத்தில் ஒரு குறைவான முதலீடு போட்டு நீங்க அதை பொருட்கள் வாங்கி நீங்க அதை சேல்ஸ் பண்ணி அதில் ஒரு நல்ல வருமான வாய்ப்பு பார்க்கலாம். அந்த மாதிரி திட்டங்கள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து வேலைங்கிறவங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம். எந்த ஒரு கான்செப்டையும் வந்து இந்த மாதிரி தான் எதுவும் கொடுக்குறது. மற்ற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிளான் சேஞ்ச் பண்ணுவாங்க. பிளான் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு லாபகரமாக போச்சு, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நம்ம உதவுகிற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண வேலை அதே தான். அது நிறைய மாற்றம் இருக்குது. ஏன்னா அவன் சாஃப்ட்வேர் பண்ணது ட்ரீட் பண்ணது அதே தான். அது சாஃப்ட்வேர் வாங்க முடியும். சாஃப்ட்வேரில் மாற்றம் எதுவுமே நாங்கள் வாங்க முடியும். திட்டத்தில் வந்து தானியம் இல்லைங்கிற இது வந்து நம்ம எதுவும் மேலே போய் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து சொல்றோம் அப்படின்னா அது எதுக்குன்னா உங்களை வந்து நீங்க வந்து இந்த 2000 கொடுத்துருக்கீங்க, அது முழு தொகையும் நீங்க வந்து பெற்றோம். இல்லை நான் போட்டப்பா எனக்கு ஒன்று வரல, நான் எப்படி மேம்படுத்தி தருது அந்த மாதிரி இதெல்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு வேண்டிதான். ஒரு 2 நபர்களை வந்து நீங்க அதை இணைச்சிருக்கீங்கன்னா இப்போ முதல்ல மடம்பு கைது பெட்ரோல் கிடைச்சிருக்கு. அது போக நீங்க 2 லட்சம் கொடுக்கும்போது 2000 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் வந்து அது சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ண மாற்ற முடியும் கொடுத்தா அவருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து உதவுங்கிற திட்டத்துக்கு வந்து இதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. இது வந்து நம்ம வந்து தேர்றவங்க வந்து லாபகரமா இருக்கணும், அவங்களுக்கு வந்து மனசு தகரப்படக்கூடாது, மனம் போட்ட வசதியே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஏன்னா முதல்ல வருமானம் கிடைச்சது, அது போக நம்ம 2000 ரூபாய் கிடைச்சு அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நம்ம எதிர்பார்ப்பு தொகை தான். சரிங்களா? அது திட்டத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் தேர்தல் போகிறது பின்னாடி வந்து நம்மளுக்கு கண்டிப்பா படிப்படியாக கிடைக்க போகுது. அது நம்ம இப்போ கிடைக்க ஒரு 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அது எப்படி கிடைக்காம போக போறது கிடையாது. அதனால வந்து இந்த திட்டத்தை புரிஞ்சு இதுல வந்து இந்த ஆசைகளை நினைச்சு நீங்களும் நல்ல ஒரு லாபம் சாமானியம் பெறக்கூடிய வகையில திட்டம் அமைச்சிருக்காங்க. திட்டங்களை வந்து நிறைய பேர் இருப்பாங்க, 1 லட்சம் கோடி போகுது. ஆனா வந்து என்னன்னா நமக்கு கிட்டத்தட்ட நிறைய இருக்கும். ஆனா உதயங்கிற திட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துல வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு வருமான வாய்ப்பு, ஒரு கணிசமான தொகையை வந்து நம்ம வாங்கிறதுக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்பா இருக்குது. அதனால அனைத்து உறுப்பினர்களும் உங்களுக்கு கீழே உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி ஐடி போட்டு நீங்களும் பயனடைஞ்சு அவங்களும் பயனடைந்து வரலாம். இன்னைக்கு வந்து முழு திட்டம் வரலாம். அது வந்து எல்ஜி பிரகாசம் சார் வந்து திட்ட தொடங்க போறாரு. அவர் வெல்கம் பண்றேன். எல்ஜி பிரகாசம் சார் மற்ற திட்டத்தை பற்றி எடுத்துக்கொள்ளுங்க. உதவுங்கரம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நமது திட்டத்தின் முழு விளக்கம் இன்றும் நாளையும் நடைபெறும். அதில் முதலாவதாக இன்று நம்ம திட்டத்தில் சேர்றதுக்கு இப்போ நம்ம 2510 ரூபா வச்சுருக்கிறோம். நம்ம திட்டத்தின் குறிக்கோள் வந்து அனைவருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம தாரக மந்திரமாக வச்சு தான் நம்ம திட்டமே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுபோக உதவும் கரம் என்பது உதவி செய்யும் ஒரு எண்ணத்தை வளர்க்குறதுக்காகவும் நம்ம இந்த அடிப்படை தாரக மந்திரத்தில் அதை நம்ம வச்சுருக்கோம். அந்த நோக்கில் பார்க்கும்போது
இன்னைக்கு 2510 ரூபா கொடுத்து ஒரு புதிய நபர் சேர்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் வந்து 510 ரூபாயும், செகண்ட் லெவலில் ஒரு 2000 ரூபாயும், தேர்ட் லெவலில் 10,000 ரூபா ஆகியுள்ள ஒரு 5G மொபைலும், ஃபோர்த் லெவலில் ஒரு 51,000 ஒரு ரீபர்த் ஐடியும் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 66,000 ரூபா அவங்களுக்கு இந்த லெவல் இன்கம் வழியாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபஸ்ட் லெவல் வந்து 510 பிற திட்டங்களில் இல்லாத 3 நாள் திட்டத்தில் சேர்ந்தால் 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்துருக்கும். அப்படி ஏதாவது விட்டு போச்சுன்னாலும் உங்களுக்கு அடுத்த நாள் நீங்கள் மீட்டிங்கில் கேட்டு கிடைக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் எந்த காலத்துலேயும் வராது. நீங்கள் 1 கோடி நபர்கள் நம்ம திட்டத்தில் சேர்ந்தாலும் அதுக்கு அப்புறமா சேர்ற வரைக்கும் இந்த ஃபஸ்ட் லெவல் 3 நாளில் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம திட்டத்தில் முக்கியமான ஹைலைட்டில் அது ஒன்று. அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அது ஒரு ஹைலைட்டு. இந்த ஃபஸ்ட் லெவல் வந்து 3 நாளில் 510 ரூபா 3 நாளில் கிடைக்குங்கிறது இன்னொரு ஹைலைட்டு. அது 3வது ஹைலைட் வந்து அது அப்புறம் நான் சொல்கிறேன் வீக்லி இன்கம். இப்போ இந்த லெவல் இன்கமில் வந்து ஃபஸ்ட் லெவல் நமக்கு 510 ரூபா 3 நாளில் கிடச்சிரும். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இது வந்து ஆளுக்கு சேருவதை பொறுத்து. மற்ற திட்டங்கள் எல்லாம் க்ரௌட் ஃபண்டிங் திட்டங்களில் என்ன எல்லா லெவலுக்குமே ஆளுக்கு சேர்றதை பொறுத்து தான் இருக்கும். நமக்கு செகண்டும் தேர்டும் ஃபோர்த்தும் ஆட்கள் சேருவதை பொறுத்து நம்ம அந்த சீனியாரிட்டி வைஸு ஒரு ஆளுக கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கலாம். 4வது லெவல் முடியும் போது உங்களுக்கு ஒரு ரீபர்த்து கிடச்சி நம்ம லெவல் வந்து நம்ம திட்டத்தில் தொடர்ந்து நீடிச்சு இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். பல திட்டங்களில் போட்டிருப்பாங்க 5 ஐடி 10 ஐடி ரீபர்த் ஐடி போட்டிருப்பாங்க. இதுக்கே ஒன்றும் வராது. அப்புறம் ரீபர்த்து 10 ஐடி போட்டு இப்போ 8 ஐடி போட்டு 6 ஐடி போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால தான் நமக்கு தேவையில்லாமல் 6, 7, 8ன்னு போடாமல் ஒரே ஒரு ரீபர்த்து தொடர்ந்து நம்ம திட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா போதும். அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் தனியாக ஒரு ஐடியா போட்டு அதை நீங்கள் அடிஷ்னலாக போட்டு நீங்கள் அதை தானாகவே உருவாக்கலாம். ஏற்கனவே ஒரு ஐடி இருக்கிறதுக்கு ஒரு ஐடி ஒரு ரீபர்த்து ஒரு கண்டினியூஷன் ஒன்று போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அடிஷ்னலாக எத்தனை நாளும் போட்டுருங்க. அதுக்கும் உங்களுக்கு ஒரு ரீபர்த்தும் வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். அது போக தேர்ட் லெவலில் உங்களுக்கு மொபைல் கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு 5 ஹெல்பிங் ஐடி வச்சுருக்கோம். இந்த ஹெல்பிங் ஐடி வந்து கம்பெனி அதே போல் காசை கொடுத்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த 5 நபர்களையும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் தேவைப்பட்டால். இல்லை வேறு யார் உங்களுக்கு இருக்குன்னா கூட நீங்கள் கம்பெனிக்கு நம்ம திட்டத்துக்கு சொல்லலாம், தெரியப்படுத்தலாம். இப்படி இருக்கிறாங்க சார், இவங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. நாங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அது சீனியாரிட்டி வைஸ் நம்ம அந்த சிச்சுவேஷன் வரும்போது யாருக்கு கொடுக்கணுமோ அந்த 5 ஐடிக்கு வரிசைப்படி நம்ம சீனியாரிட்டி படி அந்த லிஸ்ட்டு படி நம்ம போட்டு கொடுப்போம். அப்படியும் போட்டு கொடுப்போம். அதனால் யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி அனாத ஆசிரமம் இல்லை வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, உண்மையிலே இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க, ஊனமுற்றவர்கள் வயது முதிர்ந்தவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்யலாம். உங்கள் டேன் வரும்போது ரெக்கமெண்ட் பண்ணலாம், மற்றபடியும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியும் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம திட்டத்தில் சேர்றதுக்கு ஆள் சேர்க்க தேவையில்லை அப்படின்னு வச்சுருக்கோம். ஏன்னா பல திட்டங்களில் வந்து ஆள் சேர்க்குறதுக்கு இருந்தால் தான் நீங்கள் திட்டத்தில் சேர முடியும். இல்லை நீங்கள் சேர்த்து ஆள் சேர்க்க முடியலைன்னா திட்டத்தில் நீங்கள் எந்தவித பலனுமே கிடைக்காமல் இருக்கும். அதனால் நம்ம திட்டத்தில் ஆள் சேர்க்குறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம், ஆள் சேர்க்காமல் அது இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். ஆள் சேர்க்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த லெவல் இன்கம் முழுவதும் கிடைக்கும். இதில் எந்த இதுவுமே கிடையாது. பிற திட்டங்களை மாதிரி ஆள் சேர்க்குறவங்களுக்கு தான் இந்த லெவல் இன்கம் கண்டினியூஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இது இல்லை. ஆள் சேர்க்காதவங்களுக்கும் இந்த இது கண்டினியூஷன் ஆகும். அப்போ ஆள் சேர்க்குறவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குன்னு தனி வருமானம். ஏன்னா நம்ம திட்டம் நீடிச்சு போகணும், அதிகமான ஆளுக்கு சேரணும்னா ஆள் சேர்க்குறவங்க இருந்தால் தான் முடியும். ஆள் சேர்க்காம இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு அது வழியாகவும் ஆளுங்க வரும், ஆள் சேர்க்க முடியும் அப்படிங்கிறவங்கள வழியாகவும் நம்ம திட்டத்தில் ஆளுக்கு சேருவாங்க அப்படிங்கிறதுக்கு வச்சுருக்கோம். அப்போ ஆள் சேர்க்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் ஒரு 3 வகையான இன்கம் ஆள் சேர்க்குறவங்களுக்காக கொடுக்குறோம்.
இது எப்படி அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு நபரை சேர்க்கும்போது ஸ்பாட் இன்கம் மூலியா இப்போ 2510 ரூபா ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறது மாதிரி ஒரு ஆள் சேர்றாருன்னா அவருக்கு வந்து இந்த ஸ்பான்சருக்கு ஸ்பாட் இன்கம் மூலியம் ஒரு 1000 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஸ்பாட் இன்கம். ரெண்டாவது ஸ்பான்சர் இன்கம். ஸ்பான்சர் இன்கம் எப்படின்னா 10 நபர்களை சேர்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு 2000 ரூபா கிடைக்கும். 22 நபர்களை சேர்க்கும்போது உங்கள் டைரக்ட் ரெஃபரலில் நீங்கள் உங்கள் நேரடி பரிந்துரையின் கீழே 10 பேர் வரும்போது 2000 ரூபாயும், டோட்டல் நபர்கள் 22 பேர் வரும்போது திருப்பி ஒரு 4000 ரூபாயும், 51 நபர்கள் உங்கள் டைரக்ட் ரெஃபரலில் வரும்போது திரும்பவும் ஒரு 4000 ரூபாயும், 73 நபர்கள் வரும்போது திரும்பவும் ஒரு 4000 ரூபாயும், 99 நபர்கள் வரும்போது திரும்பவும் ஒரு 4000 ரூபாய் உங்களுக்கு, இப்படி 18000 ரூபா உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்படி ஸ்பான்சர் இன்கம் வழியாகவும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா வீக்லி இன்கம், ராயல் வீக்லி இன்கம். இது எப்படி அப்படின்னா, நம்ம திட்டத்தில் யாருக்குன்னு இந்த வீக்லி இன்கம் வாங்குறதுன்னு ஒரு நபர் வச்சுருந்தோம். இப்போ இந்த உதவித்தொகை 2510 மாற்றினதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்தால் நம்ம போட்ட காசு வந்துடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால அதை ஊக்குவிக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம 2 நபர்களை சேர்த்தா தான் வீக்லி இன்கமுக்கு இனிமேல் எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிறத ஒரு மாற்றத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம். இது எதுக்குன்னா, 2 நபரை நீங்கள் சேர்த்தா நீங்கள் போட்ட காசை நீங்கள் எடுத்துருவீங்க, உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. நம்ம காசு வந்துருச்சு, அதே உங்களுக்கு ஒரு முழு திருப்தியை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்கு தான், அதை மேலும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த வீக்லி இன்கம். ஒரு நபரை சேர்த்தா உங்களுக்கு வீக்லி இன்கம் கிடைக்கிறத 2 நபரை சேர்த்தா கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு நபரை நீங்கள் முன்னாடி ஒரு நபரை தானே போட சொல்கிறீங்க, நாங்கள் சேர்த்துருக்கோம், இப்போ 2 பேர் போட சொல்கிறீங்களே அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அப்படி எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நீங்கள் சேர்த்தவங்க, ஒரு நபரை சேர்த்தவங்க எப்பவுமே நம்ம திட்டத்தில் வீக்லி இன்கமுக்கு செலக்ட் ஆகியிருப்பீர்கள். 2 பேரை சேர்த்தா தான் நீங்கள் உங்களுக்குன்னு கிடையாது. ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. புது நபர்களாக சேர்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த புது 2 பேர் சேர்த்தா இந்த வீக்லி இன்கமுக்கு செலக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம். சரி, நான் திட்டத்தில் சேர்ந்துட்டேன், இப்போ நான் உடனே நாளைக்கு கழிச்சா நான் வந்து சேர்க்கலான்னு இருக்கேன், நீங்கள் இப்படி கொண்டு தூக்கி போட்டிங்களே அப்படின்னு உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க. அப்போ அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் நம்மளுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வாரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இல்லை பத்தாது, இன்னும் ஒரு வேணும்னு நீங்கள் கேட்டால் கூட நம்ம தரலாம், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம வார செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருவோம். உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் ஒரு நபரை சேர்த்து வீக்லி இன்கமுக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிக்கொள்ளலாம், ஏற்கனவே சேர்ந்தவங்களுக்கு. அப்படி நம்ம இப்போ ஒரு புது இது கொண்டு வரணும்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத முறையில் தான் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா போய் அதில் நோண்டிக்கிட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நாங்களே கொண்டு வரும்போது 4 விதமான இருக்கும், அது பதில் சொல்கிற விதமாக தான் நம்ம அதில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் போய் அது சார் இப்படி, இது சார் இப்படி, அதெல்லாம் விட்டுருங்க. அது எப்படி நம்ம மேலே கொண்டு வரணும். ஒரு திட்டம் நம்ம கொண்டு வர்றது, 2 ஐடியா கொண்டு வந்து அவங்க போட்ட காசு கிடைக்கும், அதே நேரத்தில் நம்ம திட்டமும் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கும் உதவும் அப்படிங்கிறதுக்கு தான் வச்சுருக்கோம். அதனால் எல்லாருக்குமே அது வந்து ஒரு நல்ல இதுதான் உருவாக்குமே தவிர கஷ்டத்தை உருவாக்காது. அதனால் மக்கள் வந்து சில விஷயங்கள் நாங்கள் யாரும் பாதிப்படைகிற மாதிரி வைக்கல. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு ஐடி போட்டுறவங்க 2 ஐடி போட்டால் தான் சார் நீங்கள் வீக்லி இன்கம் பழைய இதெல்லாம் செல்லுபடி ஆகுது நாங்கள் சொல்லவே இல்லை. இனிமேல் சேர்றவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அப்படி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறேன், 1000 பேருக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா அந்த 1000 பேருக்கு ஒரு டைம் தர்றேன், அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சேர்த்துருங்க. அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த ஒரு நபருக்குள்ளே நமக்கு கொண்டு வந்துடலாம். அதனால் வந்து உங்களுக்கு வாய்ப்பு தராமல் எதுவுமே இல்லை. எல்லா இதுக்குமே நம்ம எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அதை வச்சுருக்கிறோம். அது போக இந்த வீக்லி இன்கம் வந்து அப்போ நாங்கள் திடீர்னு இந்த ஒரு மாற்றம் கொண்டு வந்தோம். எனக்கு கூட்டத்துக்கு யாரும் வரல,
அதனால் 4 நாள் வந்தால் தான், வாரத்தில் 4 நாள் வந்தால் தான் நம்ம வீக்லி இன்கம் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம். அதை சில பேருக்கு கொஞ்சம் அது என்ன சார் முதலே இல்லை, இப்போ நீங்கள் இடையில கொண்டு வந்தீங்களா? இப்போ ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி கருத்து சொன்னதும் சரி, அவங்க சொன்னதுக்காக நம்ம மாற்று கருத்து சொல்கிறாங்க. அப்போ அந்த திட்டத்தை நம்ம கொண்டு வந்ததை வாபஸ் வாங்கிக்கணுன்ட்டு அதை வாபஸ் வாங்கிட்டோம். 4 நாள் வந்தால் தான் வரும் கிடைக்கும் அப்படிங்கிறது இது இல்லை. இப்போ அது கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே இருந்த கண்டிஷன் தான், ஆட்கள் சேருவதை பொறுத்து அந்த வீக்லி இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வச்சுருக்கோம். அந்த சீனியாரிட்டி படி நம்ம வீக்லி இன்கம் கொடுக்கும். அப்படி இப்போ ராயல் வீக்லி இன்கம் என்னன்னா 10, ஏற்கனவே 10 பேர் சேர்ந்தால் தான் அவங்களுக்கு ராயல் வீக்லி இன்கம் 100 ரூபா. ஏற்கனவே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வீக்லி இன்கம் 1க்குன்னு செலக்ட் ஆகிருப்பீங்க, 10 பேர் போட்டிருக்கும்போது ராயல் வீக்லி இன்கம் 1 செலக்ட் ஆகிருப்பீங்க. அப்போ அதில் ஒரு 51 ரூபா, இதில் ஒரு 100 ரூபா, 151 ரூபா உங்களுக்கு 10 நபர்களை போடும்போது ராயல் வீக்லி இன்கமில் 151 ரூபா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ இது இப்போ இந்த ரெஃபரல் இன்கம் வழியாக ஒரு நபரை சேர்ப்பது மூலமாக கிடைக்கும் வருமானத்தை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம ஸ்பெஷல் இன்கம். இந்த ஸ்பெஷல் இன்கம் எதுக்கு அப்படின்னா, லெவல் இன்கமில் நம்ம 100 பேர் சேரும்போது அந்த 4th லெவலில் முடிஞ்சிடும். பல கான்செப்டில் 1300, 12,000, 50,000, 1.5 கோடி, 1.5 கோடி நபர்கள் சேர்ந்தால் 4th லெவல் 8 லெவல் முடிக்கிற மாதிரி, இல்லை 5 கோடி சேர்ந்தால் ஒரு நபருக்கு 25 கோடி லெவல் முடிக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் பல திட்டங்கள் இருக்குது. அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். 1.5 கோடி நபர் சேர்ந்தால் அந்த 8வது லெவலில் முடிக்கிற மாதிரி, 5 கோடி நபர் சேர்ந்தால் 25வது லெவலில் ஒரு நபருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கு. பல இருக்குது. அதை நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஜீரணிக்கவே முடியாத, நம்பவே முடியாத ஒரு விஷயம். நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 100 பேர் சேர்ந்தாலே 4th லெவல் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சு 4 லெவல் 100, ஒவ்வொரு 100 நபருக்கும் 100 நபர்கள் சேரும்போதும் ஒரு ஆள் 4th லெவல் முடிச்சுட்டு வெளியே வருவார். அவருக்கு ஒரு ரீபர்த் ஐடியும் நம்ம திட்டத்தின் வழியாக போட்டு கொடுக்கப்படும். 5 ஹெல்பிங் ஐடியும் போட்டு கொடுக்குறோம். அப்படிங்கிறத நம்ம திட்டம் வச்சு இப்படி எளிமையான முறையில் தான் நம்ம வச்சுருக்கோம். அது கூட நம்ம வந்து அந்த 4th லெவல் இன்கம் வந்து 51,000 தான் வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா, குறைவான அமௌண்ட்டு நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் நம்ம இப்போ 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடின்னு வச்சா உங்களுக்கு 100 கோடி பேர் சேர்ந்தால் தான், 5 கோடி பேர் சேர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த லெவலில் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டு கிடைக்கும். 1 கோடி பேர் இல்லை 5 கோடி பேர் சேர்ந்தால் தான் ஒரு அளவு கிடைக்கும். அப்படி வேண்டாம். இல்லை 1500 பேர் 1300 பேர் சேர்ந்தால் தான் ஒரு அளவு கிடைக்கும். அப்படி வேண்டாம். நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி அதிகமான பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த 51,000 ரூபாய் 100 பேர் சேரும்போது 51,000 கிடைக்கிறதுக்கு நம்ம வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் பேர் வந்து, சார் 51,000 வச்சுருக்கீங்க, 1 லட்சமாக மாற்றுங்க, அது கொஞ்சம் கூட்டி வைங்களேன், ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. நம்ம கொண்டு வந்தது என் நோக்கம் வந்து என்னென்னா, 4th லெவலில் அதிகமான ஆட்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக வைத்து தான் நம்ம அந்த 51,000 நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ அந்த 51,000 ஒரு கொஞ்சம் குறைவான அமௌண்ட், 1 லட்சத்துக்குன்னா அவர் கொஞ்சம் பார்க்குற அட்ராக்டிவாக இருக்குது. இது கொஞ்சம் கம்மியான பாதி அமௌண்ட்டு தான் இருக்குன்னு சொன்னாலும் பலன் நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். இதை சில பேர் ஏற்றுக்குவாங்க, நல்லா இருக்குது, இப்படி இருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. அப்போ அது அவங்க அந்த மாதிரிப்பட்ட ஆட்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் அது திருப்தி ஆகிடுவாங்க. சில பேருக்கு கூடுன அமௌண்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம திட்டத்தில் சேர்றோம், எனக்கு ஒரு தேவை அல்லது ஒரு கடன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கும். அவங்களையும் நம்ம திருப்திப்படுத்தணும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடு மைண்ட் உள்ளவங்க ஏற்றுக்கிறவங்களையும் நம்ம உள்ளே கொண்டு வர்றோம். அப்புறம் கொஞ்சம் மணி கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புகிறவங்களையும் நம்ம திட்டத்தில் கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டு தான் இந்த ஸ்பெஷல் இன்கம். அந்த இதில் வந்து 10 லட்சம்னு வச்சுருக்கேன். அதையும் போய் கம்மி பண்ணுங்க, 1 லட்சமாக மாற்றுங்க அப்படின்னா, நீங்கள் 1 லட்சமாக மாற்றுறாங்கன்னா மொத்தத்தில் அந்த இந்த அடிஷ்னல் கான்செப்டே தேவையில்லை.
கான்செப்ட் கொண்டு வந்தது நோக்கமே அங்கே கம்மியாக இருக்குது, இங்கே கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும்தான் கொண்டு வந்ததே தவிர, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பெஷல் இன்கம் இதே நமக்கு தேவைப்படாது. அது அந்த மாதிரி ஆளுகளை திருப்திப்படுத்துறதுக்கு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை திருப்பி நீங்கள் வந்து அதை 1 லட்சமாக மாற்றுங்க அப்படின்னா, திருப்பி அந்த 1 லட்சம் எதுக்கு சார், 10,000 வச்சு இப்போ இன்னும் நிறைய பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் இல்லை சார், ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். 2 விதமான ஆட்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு பொதுவாக வரும்போது சிலருக்கு சில இது பிடிக்கும், சில இது பிடிக்காது. ஆனால் ஒரு திட்டத்தில் நாங்கள் வந்து 4 காரியங்களையும் ஆராய்ந்து அலசி எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து ஒன்று கொண்டு வரும்போது சிலருக்கு அது பிடிக்கும், பலருக்கு அது பிடிக்காமல் இருக்கும், இல்லை பலருக்கும் பிடிக்கும், சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கும். அதெல்லாம் பார்த்தேன். நல்லது எதுவோ அதை நமக்கு நல்லதுன்னு பட்டதை நம்ம கொண்டு வந்து அதை ஒரு ப்ரோக்ராமை போட்டு அதை ரன் ஆகி போயிட்டே இருக்குது. அதில் மாற்றணும்னா ஒட்டுமொத்த ப்ரோக்ராமையும் மாற்ற வேண்டி வரும். அதனால் அந்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், 51,000 இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, கொஞ்சம் ப்ராட்மைண்ட் உள்ளவங்களுக்கு ஏற்றுக்கிறாங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் கூடுன அமௌண்ட் இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த 10 லட்சம் வச்சுருக்கிறேன். அது கூட பத்தாது. கொஞ்சம் பேர் ஏன் சார் 1 கோடின்னு வைங்க, அப்போ தான் சார் நிறைய பேர் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது? ஒரு ஆள் அது 1 லட்சம் ஆகும், நான் இன்னொருத்தன் சொன்னால் 10,000 ஆகுன்னு சொல்லுவேன். இங்கே என்னென்னா 10 லட்சத்து 50 லட்சம் ஆக்குங்க, 1 கோடி ஆக்குங்க. இப்படி பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. நம்ம கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன அதை நீங்கள் உணருங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நம்ம திட்டத்தில் வந்து நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்கிறோம், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்க இருக்குது, இந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்க இருக்குது. 2 விதமான ஆள்களையும் நம்ம எல்லா விதத்துலையும் நம்ம திட்டத்தில் எல்லா விஷயமுமே 2 விதமான கேட்டகரி ஆள்களையும் நம்ம திருப்திப்படுத்தும் விதமாக நம்ம தான் அமைச்சிருக்கிறோம். இந்த வீக்லி இன்கமில் கூட அதிகமான ஆட்கள் சேர்க்குறாங்க, குறைவான ஆட்கள் சேர்க்குறவங்க, இப்படி 2 விதமான கேட்டகரி ஆட்களையும் நம்ம உள்ள வச்சுருக்கோம். எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இந்த போர்டு லெவல் இன்கமும் அந்த 10 லட்சம் வச்சுருக்கிறது அது இதுக்காக தான் வச்சுருக்கிறோம். அதில் போய் அங்கே பிரித்து போட்டு கொடுங்க, அதை போட்டு கொடுங்க, அது 4 ஆகும் கூட, அது எல்லாம் 4 ஆகுங்கன்னு தான், 4 ஆகுனா 4 ஆகுது தான். உங்களுக்கு அப்போ 60 கோடி வந்து 5 கோடி மக்கள் சேர்ந்தால் தான் ஒரு ஆளுக்கு 60 கோடி இருந்தால் அது எத்தனை நாள் ஆகும்? அந்த மாதிரி நீங்கள் பார்க்க போனால் ஒவ்வொன்றும் நூல் பிடிச்சி பார்த்து போயிட்டே இருக்கணும். திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்கன்னா அந்த திட்டத்தின்படி பின்பற்றி அதை ஏற்றுக்கிட்டு அதை எப்படி செயல்படுத்தணுன்ட்டு தான் நீங்கள் வரணும். அதை விட்டுப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது நம்ம திட்டத்தில் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு வந்து மனக்குழப்பத்தை உண்டு பண்ணும், முன்னோக்கி போகிறதுக்குள்ள எழுச்சியை அது குறைக்கும். அதனால் இருக்கிற திட்டத்தை நாங்களே பலவித கான்செப்டில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் ஆராய்ச்சி தான் இதை கொண்டு வந்திருக்கிறோம். அப்புறமா வந்துட்டு அதில் வந்து அது இது இப்படி இது எப்படி அதான் சொல்கிறேன்ல, சுருக்கமாக சொல்ல போனால் 100% மக்களையும் திருப்திப்படுத்தணும்னா எந்த திட்டத்தாலேயும் முடியாது. இருக்கிறதுல நல்லது இருக்கா, இதுதான் பெஸ்ட்டாக இருக்கா, அதுதான் பார்க்கணும். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்தணும்னா அது முடியாது. இருக்கிறத நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்ம திட்டத்தில் சேர்ந்து அதை வலுவாக்கி அதை மேலும் மேலும் கட்டெழுப்பி அதில் வலுப்பு வச்சு கொண்டு வர்றதுக்கு உழைங்க. அப்படி ஒரு சீனியாரிட்டி படி ஒரு 10 லட்சம் வச்சுருக்கோம். இப்போ இங்கேயும் பாருங்கள் 2 விதமான மக்கள் இருப்பாங்க ஸ்பெஷல் இன்கம்லேயும். சீனியாரிட்டி படி கொடுக்கும்போது 4 ஆகும் சார், எனக்கு எப்போமாவது வரும். அப்போ ரைட்டு, அவங்களையும் இப்போ இந்த மாதிரி சொல்கிற ஆளுங்களை திருப்திப்படுத்தணும். அப்போ என்ன செய்யலாம்? சரி, அப்போ அதே ஒரு 10 லட்சத்தை குழுக்களில் போட்டுருவோம், லக்கில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கட்டும். இப்படி தான் சார் ஒவ்வொரு விதத்துலையும் நாங்கள் 2 வித மக்களையும் திருப்திப்படுத்துகிற விதமாக கொண்டு வந்துருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு திருச்சி ஆராய்ச்சி கொண்டு வந்திருக்கிறதுக்கு நீங்கள் பாராட்டணுமே தவிர அதில் போய் குறை கண்டுபிடிச்சி அதை வந்து அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இந்த மாதிரி சொல்கிறதே விட்டுருங்க. நீங்கள் திட்டத்தை எப்படி மேலே மேலும் அதை நம்ம பெருக்கணும், ஆட்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். அந்த 10 லட்சம் 1 லட்சம் ஆகிறதுக்கு அது 50,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் அது என்ன இந்த இதே தேவையில்லைன்னு இருக்கும். அதனால் அந்த மாதிரி எண்ணத்தை விட்டுக்கிட்டு
நம்ம எல்லா கேட்டகரிலையும் நம்ம வச்சுருக்கோம். போர்ட் லெவல் இன்கம் வந்து சீனியாரிட்டி படி கொடுக்குறோம். அப்போ அதில் ஒரு திருப்தி இல்லாதவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் குலுக்கல் முறையில் யாருக்குனாலும் அதை அடிக்கலாம். இன்னைக்கு சேர்ந்தவங்களுக்கு அடிக்கலாம், ஆளாக சேர்ந்தவனுக்கு அடிக்கலாம், யாருக்குனாலும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி அந்த ஆளுகளை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம ஸ்பெஷல் இன்கமில் அப்படி வச்சுருக்கோம். அப்புறம் ஹெல்பிங் ஐடி ஏற்கனவே நம்ம திட்டத்தில் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த கடவுளின் ஆசீர்வாதம் நம்ம திட்டத்தில் இருக்கணும். அந்த திட்டத்தில் சேர்ந்தவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் திட்டத்தின் மூலமாக கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஹெல்பிங் ஐடி வச்சுருக்கோம். ஹெல்பிங் பண்ணுறதுக்கு உதவும் தரோம் அப்படிங்கிற பேரை நம்ம நிலைநாட்டுறதுக்காக தான் இந்த ஹெல்பிங் ஐடி வச்சுருக்கோம். அதோட நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த ஹெல்பிங் ஐடினால் வர்ற ஆசீர்வாதம் கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கிறதுக்கும்படியாக நம்ம அந்த ஹெல்பிங் ஐடியை வச்சுருக்கிறோம். ஆக இவ்வளவு சிறப்பம்சங்களையும் நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம திட்டத்தில். இதை அனைவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்ம திட்டத்தை முன்னோக்கி கொண்டு போக அனைவரும் பாடுபடும்படி அன்புடன் கேட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த 4 வருமானத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். சார் 4 நாளையும் மட்டும் இல்லை, எதில் சந்தேகம் இருந்தாலும் கேட்கட்டும். நீங்க உணவு கலத்திட்டத்தில் முழு திட்ட வளர்ச்சி அளித்த எங்கள் தலைவர்களுக்கு ஆசிரியர்கள் வாழ்த்துக்கள். அதுபோல இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து உதவுகிற உறுப்பினர்களுக்கும் பொறுமையாக காட்சி திட்ட வளர்ச்சிக்கு முழுமையை கேட்டு